சூப்பர் ஸ்டார்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட்ஸ் ரஜினிகாந்த் பிகாஸ் அவருக்கு தான் அந்த ஒரிஜினல் பேரே கொடுத்தது. ஜெயிலர் ட்ரெய்லரில் கூட SUPERSTARனு வருது இல்லை, அவருக்கு தானே வருது, விஜய்க்கு வரலையே. அவர் தளபதி, இவர் சூப்பர் ஸ்டார். ஸோ எனக்கு சொல்ல தெரியல, மேபி அவர் தான் ஹையஸ்ட்னா நான் அவருக்கு பேர் நேம் சேஞ்ச் பண்ணோம். தளபதியை விட்டுட்டு ஜெயிலர் படம் எப்படி இருக்குங்கிறது தாண்டி ரொம்ப ப்ராமிசிங் டைரக்டர் வந்து ஒரு ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அடி வயத்தில் பயம்தான் இருக்கும். பிகாஸ் see, there is no doubt that Vijay is an extremely popular star. That அவருக்கு ஃபேன்ஸ் இங்கே கேரளாவில் ஃபாரின்லாம் ரியலி அமேசிங். ரெண்டாவது நாள் வந்து சக்ஸஸ் பார்ட்டின்னு வைப்பாங்க, கேக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. பட் தியேட்டருக்குள்ளே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. 20 ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்துகிட்டு அது 120 ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு செம்ம லாபம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து. வணக்கம் சார். வணக்கம். யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கேள்வி வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் சூப்பர் ஸ்டார்? என்ன சூப்பர் ஸ்டார்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட்ஸ் ரஜினிகாந்த் பிகாஸ் அவருக்கு தான் அந்த ஒரிஜினல் பேரே கொடுத்தது. பட் நீங்கள் எந்த விதத்தில் கேட்குறீங்க? இப்போது 80s 90s ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம். அது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர் 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் சேலரி வைஸாகவும் சரி, கலெக்ஷன் வைஸாகவும் சரி விஜய் சார் வந்துட்டார். ஸோ அப்போ இந்த காலத்தில் விஜய் தானே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. பட் சூப்பர் ஸ்டார்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? லைக் நீங்கள் இப்போ ஜெயிலர் ட்ரெய்லரில் கூட SUPERSTARனு வருது இல்லை, அவருக்கு தானே வருது, விஜய்க்கு வரலையே. அவருக்கு வந்து வேற டைட்டில் இருக்குல்ல. ஸோ சூப்பர் ஸ்டார் யாருன்னா இவர் தானே. வேணா சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு காலத்தில் கூப்பிட்டாங்க, அதை வேணா சொல்லலாம். பட் அந்த பேர் வந்து இன்னும் டிரான்ஸ்ஃபர் யாருமே பேர் மாற்றம் நடக்கலல்ல. அந்த பட்டம் எப்படி வரும்? லைக் அது வந்து மக்கள் கொடுத்த ஒரு இது இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை அது வந்து. பட் அவரை வந்து லைக் தளபதின்னு தானே கூப்பிடுறாங்க. ஸோ அது அவர் தளபதி, இவர் சூப்பர் ஸ்டார். ஸோ எனக்கு சொல்ல தெரியல, மேபி அவருக்கு வேணா அவர் தான் ஹையஸ்ட்னா நான் அவருக்கு பேர் நேம் சேஞ்ச் பண்ணோம். தளபதியை விட்டுட்டு ஏதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதாக ஒரு டைட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நிஜமாக சொல்ல தெரியல. பிகாஸ் ஒன் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எல்லாருமே வந்து க்ராஸ் கலெக்ஷன் பார்க்குறாங்கல்ல. இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் வந்து 120 ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அதில் எனக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடைக்க போகிறது இல்லை. பட் நான் வந்து 20 ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்துகிட்டு அது 120 ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு செம்ம லாபம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து குட் நைட், டாடா, போர்த்தொழில், லவ் டுடே இதெல்லாம் தான் சூப்பர் ஸ்டார்ஸ் ரியலி. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகாஸ் அது பண்ண ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் எனிபடி. பிகாஸ் நீங்கள் எங்கேயுமே போனால், எந்த ஃபீல்டுலேயுமே போனால், நான் கொடுத்த காசுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு தானே பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஒன்றில் வந்து நீங்கள் சரி நீங்கள் 1000 ரூபீஸ் போடுங்க, நாங்கள் வந்து 1 இயருக்கு அப்புறம் 1100 ரூபீஸ் தரோன்னு கொடுக்குறோம். நீ வந்து 50 ரூபீஸ் போடுங்க, நாங்கள் வந்து 1 இயருக்கு அப்புறம் 1000 ரூபீஸ் தரோம் அப்படின்னு எதுவும் நீங்கள் போவீங்க? அந்த லாஜிக் தானே. there is no doubt that Vijay is an extremely popular star. That அவருக்கு ஃபேன்ஸ் இங்கே கேரளாவில் ஃபாரின்லாம் ரியலி அமேசிங், லைக் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ். பட் his films are also very expensive to make. ஸோ அவர் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதுன்னா அந்த படங்கள், நான் விஜய் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்லலாம். தட் இஸ் லைக் ஆல் த பிக் ஸ்டார்ஸ் who take a lot of money as salary. அவங்க படங்களோட கலெக்ஷன் வந்து நீங்கள் அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் தட் ப்ராஃபிட்டபிள் டு திஸ் திங். நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. தட் இஸ் ஒரு விஜய் ஃப்ளாப் கூட இந்த குட் நைட், அயோத்தியாவில் விட ஒரு டபுள் மடங்கு கலெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் தட் அவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்குறதுக்கு. தட் இஸ் விஜயோட படம், ஒரு அஜித்தோட படம், ஒரு ரஜினிகாந்தோட படம் ஃப்ளாப் ஆனது கூட இந்த படங்களுக்கு ஒரு டபுள் மடங்கு இல்லை 3 மடங்கு வந்து கலெக்ஷன் பண்ணும். பட் ப்ரொடியூசரை பொறுத்தவரை நீங்கள் பாருங்களேன். ஜெயிலர் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? ஜெயிலர் ட்ரெய்லர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பிகாஸ் எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டைரக்டர் வந்து ஒரு ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே
கொஞ்சம் அடி வயத்தில் பயம்தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து இது டைரக்டரோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு போகுமா இல்லை ஸ்டாரோட ஸ்ட்ரென்த்ஸ் ஃபேன்ஸ் அந்த மாதிரி போகுமா? ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா? பட் அது கமல் டிஃப்ரெண்ட் ஸ்டார்னும். கமலுக்கு வந்து இப்போ கமலுக்கும் ரஜினிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ கமல் வந்து சிவாஜி மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் என்ன வித்தியாசம் பண்ணுறாருங்கிறது பார்க்கறதுக்காக ஆடியன்ஸ் வருவாங்க. ரஜினி வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அதே நல்லது பண்ணுற எம்ஜிஆராக தான் அவர் இருந்தார். அதுதான் அவங்க பார்க்க விரும்பினாங்க. இப்போ எம்ஜிஆர் திடீர்னு வில்லன் எல்லாம் காமிச்சா கொலகாரம் அந்த மாதிரிலாம் காமிச்சா படத்துக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் ரஜினியோட இமேஜும். ஸோ அந்த இமேஜை வச்சுட்டு அவர் எப்படி பண்ணுறாருங்கிறது ஐம் ஹோப்ஃபுல். பிகாஸ் ரஜினிக்கு காமெடி செம்மையாக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை பிகாஸ் இதில் பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தா மோர் ஆக்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் தேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்த படம் எது? என்னென்ன மாதிரி படங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். இதில் எது முதல்ல பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 1000 ஸ்க்ரீனு அந்த மாதிரி டம்ப் பண்ணுற இது ஆக்சுவலி இப்போ தான் வந்துருக்கு. ஈவன் 90ஸ்லாம் கூட இப்படி இல்லை. ஒரு 4 தேட்டர் ரிலீஸ் ஆகும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ அது படம் வந்து ஸோ நிறைய தேட்டர்ஸ் வந்து அந்த புது படங்கள் போடாத தேட்டர்ஸ், இப்போ வந்து தேவி, சத்யம் இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து புது படம் வந்துடும். பட் ஆனால் ஒரு ஈராஸ் அந்த மாதிரிலாம் தேட்டர் இருந்துச்சு. தாம்பரமில் நேஷ்னல், மேற்கு மாம்பலத்தில் சீனிவாசான ஒரு தேட்டர், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து புது படங்கள்லாம் 2வது ரன்னோ 3வது ரன்னில் தான் வரும். ஸோ அது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய படங்கள்லாம் நிறையா போடுவாங்க. ஸோ அந்த பழைய படங்களில் வந்து புத்தம் புதிய காப்பின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் வரும், தமிழ் படம் வரும், இங்கிலீஷ் படம் வரும். ஸோ நான் வந்து நிறைய எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் அதாவது எனக்கு முன்னாடி வந்த ஆக்டர்ஸோட படங்கள்லாம் நான் தேட்டர்லேயே பார்த்துருக்கேன். உங்களால் மறக்க முடியாத ஒரு 2 படம் சிவாஜி சார்? குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் ரொம்ப ஃபேவரட் படம். சிவாஜி இது வந்து நிறைய படங்கள் இருக்குங்க. சட்னம் இது தேட்டரில் பார்த்த ஞாபகம் இருக்குது, அந்த கலாட்டா கல்யாணம். ஸோ இதெல்லாம் வந்து ரீரன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு எதாவது போடணும்ல தேட்டரில். அண்ட் அப்போ வந்து டிவியும் ஜாஸ்தி வாரத்துக்கு ஒரு தடவை தான் இதான் தமிழ் படம் போடுவாங்க. ஸோ இப்போ படம் பார்க்கணுன்னா இது லைக் வெளியே போயிட்டு பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அது வந்து நம்ம அதனால தான் எனக்கு வந்து அவ்வளோ இப்போ எல்லோரும் கேட்குறோம் அவ்வளோ படங்கள் எப்படி பார்த்துருக்கீங்கன்னா இதனால தான். பிகாஸ் இப்போ படம் இப்போ நம்ம டிவியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வேணுங்கிற படங்கள் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம சூஸ் பண்ணி இந்த சேனல் நம்ம ஃப்ளிப் பண்ணிவிட்டு இல்லை எப்படியோ டாரண்ட் டவுன்லோட் பண்ணியோ இல்லை தேட்டருக்கு போய் ஏதோ நம்மளுக்கு வேணுங்கிற படம் தான் பார்க்குறோம். ஆனால் டிவிலையும் சரி ரேடியோலையும் சரி நம்மளுக்கு வந்து சாய்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த மாதிரி தான். ஸோ இங்கிலீஷ் படம்லாம் நான் வந்து பென்ஹர், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா இந்த மாதிரி படம்லாம் நான் ஆக்சுவலி பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து 1960s 50s ரிலீஸ் ஆன படங்கள். ஸோ பட் அதெல்லாம் வந்து சஃபயர் தேட்டரில் வந்துகிட்டே இருக்கும். காப்பி பிரிண்ட் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் எல்லாமே. அஃப்கோர்ஸ் அதோடு சேர்த்து 80s ரஜினி கமல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஆனப்புறம் அவங்க படங்கள்லாம் ஒரு மாதிரி போய் பார்க்குறது அதெல்லாம் இருந்தது. பட் நான் வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போது அந்த 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 சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஒரு நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கீங்களா எனக்கு தெரில. அந்த மாதிரிலாம் படம் பார்த்துருக்கேன் நான். ரொம்ப நல்ல காமெடி அது. விசு சார் படம் டைட்டில் மாதிரியே இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு ஒன்று என்னென்னா படம் பார்க்குறது வந்து எனக்கு அப்போலேருந்து இப்போ ஆஃப்கோர்ஸ் நினச்சி பார்த்தா ஏன்னு தெரியுது. எனக்கு ரொம்ப நான் ஒரு இன்வால்வ் ஆகி பார்த்துருவேன். நான் வந்து தெரியாமல் இன்வால்வ்னா லைக் நிறைய பேர் வந்து சும்மா ஜாலியாக போய் பேசிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் தனியாக போயிடுவேன். இப்போது சில படங்கள் வந்து நாங்கள் பிளான் பண்ணி இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படம் வருது அப்படின்ட்டுனா சரி ஒரு 4-5 பேர் வந்து பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிற மாதிரி சிலதுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா என்னடா படம் அது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் தனியாக அப்படியே போயிடுவேன். பிகாஸ் என்னன்னு தெரியாமலே அது போயிடுவேன். பிகாஸ் அப்போல்லாம் கூகுள் கிடையாது. ஸோ சோப்பு சீப்பு கண்ணாடி ஹவு இஸ் திஸ் மூவி அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. என்னன்னே தெரியாது அது. பிகாஸ் அது ஏதோ ஒரு படம் இருக்குது, நாகேஷ் ஃபோட்டோ இருக்குது, இது ஃபோட்டோ இருக்குது, அது அவ்வளோதான் போயிட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு படம் பார்த்தது. பட் ஏர்லியஸ்ட் எது பார்த்ததுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே சார். இப்போ 2023 நம்ம இருக்கோம். அயோத்தி ஹிட்டாக இருக்குது, குட் நைட்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் தொழில், டாடா இந்த மாதிரியான லோ பட்ஜெட் ஃபிலிம் வந்து ஹைலி ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயந்தான். விச் மீன்ஸ் தட் மக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வரல. பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், 4 படம் பேர் சொல்கிறீங்க. எவ்வளோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மற்ற படங்கள்லாம் யாத்திசேன்னு ஒரு லவ்லி ஃபில்ம், அது சரியாக போகல. அது ரொம்ப நல்ல படம். ஸோ அதுலேயே வந்து நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக படம் எடுத்தால் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக அழகாக ஒரு கதை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை சொன்னால் நான் பார்க்குறேன். அதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா யாத்திசை, குட் நைட், இது எல்லாமே அதே தான். பட் ஐ லைக் குட் நைட் ஃபர்ஸ்ட் ஆஃப். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐ திங்க் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தி இயர் குட் நைட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ ஐம் நாட் டாக்கிங் அந்த மாதிரி சொல்லலை. பட் மக்களுக்கே வந்து இப்போ நான் வந்து இஃப் த சாய்ஸ் இஸ் பிட்வீன் யாத்திசை அண்ட் பொன்னியின் செல்வன், அவங்க பொன்னியின் செல்வன் போய் பார்க்குறாங்க. யாத்திசையும் அதே டைம் பீரியடில், அதே காலகட்டத்தில், அதே மாதிரி ஒரு கதை சொல்கிற படம் தான். கொஞ்சம் மோர் ஃபிலசாபிக்கல் படம். பட் அந்த மாதிரி படம் தான். பட் ஐ எம் சேயிங் தட் நம்ம இன்னும் வந்து பட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், நான் பேர் சொல்ல விரும்பலை. பட் நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோஸ், பட் அவங்க படம்லாம் ஓடவே இல்லை. இந்த 4 படம் மட்டும் ஓடி இருக்கு. நீங்கள் ஒரு மேபி 5 படம் வச்சுக்கலாமே. பட் இதுதான் வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு என்னமோ அந்த மக்கள் ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஒரு பெரிய டிவைட் வந்துடுச்சு. இப்போது எப்படி பாலிவுட்டில் வந்துடுச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்துடுச்சு. என்னென்னா இன்னொரு படம்னா நான் போய் தியேட்டரில் டெஃபினட்டாக பார்ப்பேன். இப்போ குட் நைட் மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கிற படம்னா சரி, அதுவும் போய் பார்ப்பேன். பட் மற்றதெல்லாம் நான் வந்து எடுத்து கூட போய் பார்க்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன 4 படத்துக்கு இதுக்கு மேலே நீங்கள் போய் நீங்கள் இந்த இயரில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்பர் கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும். பிகாஸ் வாரத்துக்கு ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுது தமிழில். ஸ்மால் பிக் எது வேணாலும். ஸோ அப்படின்னா மாதத்துக்கு யூ கேன் கவுண்ட். ஓகே, ஸோ 16 into 6, இப்போ ஆல்மோஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் we've seen. ஓகே, லைக் நவ். ஸோ அந்த 100 படத்தில் சின்ன படங்கள் எதுனா நீங்கள் அந்த 4 படத்தை காமிக்கிறீங்க. இட்ஸ் நாட் அ கிரேட் ரேஷியோ, பட் பெட்டர் தென் லாஸ்ட் இயர். பட் யா 2022ல் இந்த படம் வந்து லோ பட்ஜெட் ஃபிலிம் தான், ஆனால் மக்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க? டெஃபினெட்லி கடைசி விவசாயி. பிகாஸ் அது ஒன் ஆஃப் த கிரேட் தமிழ் ஃபிலிம்ஸ் ஆஃப். ரொம்ப 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 பிடிச்ச படம். ஒரு ரொம்ப முக்கியமான அந்த படத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நம்ம தமிழில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்க பார்ப்போம். அதாவது அவர் அந்த மெசேஜே வந்து பேசாமல் ஒரு கவிதைத்தனமாக கொடுத்தாரு. டயலாக்ஸ் வழியாக கொடுக்காம அந்த கதை வழியே, அந்த கதையோட்டத்தோடையே ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி. தட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறது ரொம்ப கஷ்டம். பட் பீப்புள் டிடன்ட் கோ. அண்ட் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், எனக்கு தெரிஞ்ச சினிமா பிரியர்கள், சினி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களே வந்து அவங்க கேட்பாங்க ஏதாவது நல்ல படம் இருக்காடா அப்படின்னு. நான் வந்து கடைசி விவசாயி, மணிகண்டன் சூப்பர் படம் அப்படின்னு. ஓ யாவது அந்த ஒரு ஓல்ட் மேன் நடிச்சிருக்கிற படமா அப்படின்பாங்க. நான் வந்து பட் த ஃபில்ம் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லுவேன். டெஃபினெட்லி மேக் அ நோட். நான் வந்து ஓடிடியில் பார்க்குறேன். ஓடிடியில் பார்த்தியா? இன்னும் இல்லை, மூட் வரல. ஸோ போயிட்டுருக்க அந்த மாதிரி. ஸோ அது பட் தட்ஸ் சச் அ லைக் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். But I think that kind of film is very difficult to sustain now. இப்போ 2018ல் கண்டினியூஸ்லி செக்கச்சிவந்த வானம், 96, ராட்சசன், வடச்சென்னை, பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த டைமில் வந்து ஒரு டாக் இருந்துச்சு, இது வந்து தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் அப்படின்னு. ஒரு சில பேர் சொன்னாங்க, என்ன ஒரு கண்டினியூஸாக 4 படம் வந்து அது பொற்காலமா அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. இப்போ கண்டினியூஸ்லி வந்து பெரிய ஹீரோஸோட படம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. இப்போ ஒரு டாக் இருக்கு, தமிழ் சினிமா வந்து ஒரு பீக்கில் இருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து பெரிய ஹீரோஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு இது வந்துடும், ஒரு இனிஷியல் அந்த மாதிரி வந்துடும். பிகாஸ் அது ஒரு பிக் ஹீரோ, அதனால தான் அவங்க ஸ்டாராக இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால. இப்போ ஜெயிலர் படம் எப்படி இருக்குங்கிறது தாண்டி அது 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுல்ல. அதுதானே உங்களுக்கு ஒரு ஸ்டார் பவர். அது கலெக்ஷன் அதெல்லாம் தானே ஸ்டார் பவர்.
பட் ஒரு ஹெல்த்தி இண்டஸ்ட்ரினா இந்த மீடியம் லெவல் ஃபிலிம்ஸ் வந்து மாதத்துக்கு ஒரு 2வது ஒழுங்காக போகணும். அப்போ தான் வந்து உங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பிகாஸ் எல்லாராலையும் ஸ்டார் படம் எல்லா ப்ரொடியூசராலையும் ஸ்டார் படம் எடுக்க முடியாது. அண்ட் எல்லா ஸ்டார்ஸாலையும் அவ்வளோ படம் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க மேக்ஸிமம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ சூர்யா வந்து இப்போது கங்குவான ஒரு படம் வந்து அது ஒரு ஐ திங்க் ஒரு 1 இயராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஃபில்ம் ஆர் வாட் எவர். ஸோ அது வர மட்டும் அந்த ஒரு ஸ்டார் வந்து மார்க்கெட்லேருந்து இல்லை. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டார் ஃபில்ம்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை 1. அஃப்கோர்ஸ் அது வரும்போது அது ஒரு மிகப்பெரிய படமாக வரும். பட் ஐம் சேயிங் அந்த படம் வர மட்டும் மற்ற ஸ்டார்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் இருக்குது. இப்போ அதில் இன்னொரு ஸ்டார் வந்து இப்போ வந்து ஒரு ரூமர் வந்ததில் விஜய் வந்து இந்த வெங்கட் பிரபு படத்துக்கு அப்புறம் பாலிடிக்ஸில் போயிட போகிறான்னு. இப்போ அவர் அந்த டிசைட் பண்ணால் அனதர் ஸ்டார் லீவ்ஸ் தட் அந்த இது. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டார் ஃபில்ம்ஸ் கம்ஸ் டவுன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் இப்போ நம்ம எதை போய் பார்ப்போம்? நம்ம வந்து இல்லைடா நம்ம ஸ்டார் படம் தான் பார்ப்போம், ஸோ பரவாயில்ல நான் கங்குவா வர மட்டும் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னு அப்படி சொல்லுவாங்களா? இல்லை இந்த சின்ன படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதில் தான் ரியல் பேலன்ஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ வந்து நிறைய கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த படம் ஒர்த்து, இந்த படம் ஒர்த்து இல்லை. அந்த ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்கிறீங்களா? ஆமாம், ரிலீஸ்க்கு முன்னாடியே தே டிசைட். அதனால தான் வந்து இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்னால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் வந்தது. அது வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ தான், நல்லா ப்ரமோட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. பட் படம் போகவே இல்லை. ஸோ இட்ஸ் நாட், ஐ திங்க் இது எது வந்து போகும் எது போகாதுன்னு ஒரு இது இல்லை. முந்திலாம் வந்து ஆக்சுவலி 80s கொஞ்சம் சிம்பிள். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்லாம் பயங்கர கம்மி. 80s அண்ட் முன்னாடி கூட ஒரு 4 ஃபைட்டு, ஒரு 5 சாங், இளையராஜா சாங்கு, அதில் ஒரு சில்க் ஸ்மிதா சாங் இல்லை அந்த மாதிரி இருந்தால் படம் கேரண்டியாக ஊற்றிக்காது. அது வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ அது சேஃப் ஜோனில் போயிடும். அது ஒரு சின்ன ஃபார்முலா. ஏன்னா மக்களுக்கு ஏதோ இப்போ ஒரு ப்ரூஸ்லி படம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன சீரியஸ் கேரக்டரைசேஷன் கதை அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்களா? சண்டை சூப்பராக இருக்கா, நான் போய் பார்க்குறேன், அதுதான் உங்களுக்கு கால்குலேஷன். பட் இப்போ வந்து அதை தாண்டி நம்ம வந்துட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெக்டேஷனோட இது இருந்தால் தான் நம்ம படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து புது டைரக்டர்ஸ்லாம் எப்படி ஈடு கொடுக்க போகிறாங்கங்கிறத பார்க்கணும். இப்போ 1976லையோ 77லையோ நம்ம இளையராஜா இஸ் கோயிங் டு பி த கிங் ஆஃப் த 80s யாருமே யூ கேனாட் சே. அவரோட அப்புறம் அவர் ஸ்டெடியாக அந்த மாதிரி ஹிட் கொடுத்துட்டே இருந்ததுனால தான் அந்த பொசிஷன் அவருக்கு வந்துச்சு. அதே மாதிரி அவர் 4 பாட்டு மட்டும் ஹிட் ஆகிடுச்சு, மற்றதெல்லாம் இல்லைன்னா அந்த 4 பாட்டை வச்சு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் ஒரு ஃபெனாமினன்னு தெரியறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறாருன்னு. பட் பிளாக் பஸ்டர்னு அதுக்கு ஸோ ஐம் சேயிங் இட் டுக் சம் பாட்டெல்லாம் ஹிட் ஆனாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டெடியாக அந்த ஃப்ளோ வந்துட்டு இருந்தால் தான் நம்ம வந்து சொல்ல முடியும்ல. அந்த ஸ்டெடி ஃப்ளோ ஃபிலிம்ஸில் நம்மளுக்கு வந்து we are not getting. ஸோ அது வந்து ஒரு 4 படம் ஹிட் ஆச்சு, அப்புறம் இது இல்லை. அப்புறம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு படம் வந்து சமூக ரீதியாக ஒரு கருத்து இருக்கும், அதை வந்து சொல்லும், தமிழ் சினிமாவில் பாரு எவ்வளோ நல்லா சொல்கிறாங்க. அந்த வருஷமே ஒரு படம் தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப குவிக் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அதனால தான் சில சமயம் வந்து இன்டர்வியூஸில் கேட்கும்போது எனக்கே என்ன சொல்லணும்னு தெரியாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு பிலீவ் தட் திஸ் இஸ் அ ட்ரெண்ட். எனக்கு மனசுக்குள்ளே இப்படி நடக்கணும்னு ஒன்று இருக்கும். இந்த மிடில் ஃபிலிம்ஸில் மிட் ரேஞ்ச் ஃபிலிம்ஸில் ஹிட் ஆகணும்னு இருக்கும். பட் இதெல்லாம் மக்கள் டிசைட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து அப்சர்வ் தான் பண்ண முடியும் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் சொன்ன படங்களில் ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கா? அயோத்தி வந்து ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் பற்றி ஒரு படம், குட் நைட் வந்து ஒரு கொரட்டைங்கிற ப்ராப்ளம் பற்றின படம். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து குட் நைட் ஹிட் ஆச்சு, ஸோ அடுத்தது நான் வந்து வேறு ஒரு கண்டிஷன் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன், ஒருத்தனுக்கு வந்து தும்பிட்டே இருக்கான், அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், அது மக்கள் வருவாங்க, ஏன்னா இதில் கொரட்டை விட்டுட்டே இருந்தால் அதை பார்த்தாங்க, தும்பிட்டே இருப்பான் அந்த படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவாக ஆயிடுச்சுன்னா தென் பீப்புள் ஒன்ட் கம். பட் வாட் கேன் யூ டூ இன்ஸ்டெட் ஆஃப் தட்? ஸோ தட் இஸ் வாட் இஸ் த சேலஞ்ச். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவோட பொற்காலம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எந்த வருஷங்களை? 80s and early 90s மலையாளம் சினிமான்னு நிஜமாகவே ஒரு பொற்காலம். பிகாஸ் ஒரு ஆல்மோஸ்ட்
15 இயர்ஸாக அவங்க நல்ல படம் கொடுத்துட்டே இருந்தாங்க. சீரீஸ் ஆஃப் குட் டைரக்டர்ஸ் 15 இயர்ஸ் லைக் சாலிட் ஃபில்ம்ஸ். லைக் இன்னைக்கு பார்த்தா கூட என்னடா இப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்க படம் அப்படிங்கிற மாதிரி வாயை பழக்கிற மாதிரி இருக்கும். லைக் அது வந்து நம்ம வந்து எவ்ரி ஏஜ் we've had different directors. லைக் 50s வந்து ஸ்ரீதர் வந்து 50s 60s ஸ்ரீதர் இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த சோஷியல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெளியே. இப்போ நீங்கள் வந்து அந்த கல்யாண பரிசில் அந்த வாடிக்கை மருந்திடுவேன் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெமினி கணேசனும் சரோஜா தேவியும் அவுட்டோர்ஸில் சைக்கிள் பண்ணிகிட்டே பாடுவாங்க. அதெல்லாம் ஒரு புதுமை தான். பிகாஸ் இப்போ ஒரு ஸ்டூடியோலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு வெளியே நடந்துட்டு அதுவே ஒரு டஃப் ஷாட் தான். பிகாஸ் நீங்கள் வந்து கேமரா செட் பண்ணி லைட்டு இதெல்லாம் ஸ்டூடியோனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் அதை தாண்டி இவங்க 2 பேரும் சைக்கிளில் போகிறாங்கன்னா ரிதமில் ஓட்டிட்டு பாடணும். அதை வந்து ஒரு மேபி ஒரு காரில் கேமரா மவுண்ட் பண்ணிட்டோ ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்னோவேஷன் தானே. அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்னோவேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. பட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பொற்காலம்னு நம்மளுக்கு இருந்ததாக எனக்கு சொல்ல தெரியல. we've had lot லைக் ஒரு நல்ல படங்கள் நிறையா வந்திருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு லைக் ஹிந்தியில் வந்து ஒரு 70s and 80s வந்து ஒரு அந்த parallel சினிமாவுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். பிகாஸ் அப்போ வந்து என்எஃப்டிசி ப்ரொடக்ஷனில் அப்போ ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருந்தது என்எஃப்டிசி ஆச்சு. அப்போ ஒரு நல்ல இந்த ஷாம்பனுகள் கோவிந்த் நிஹலானி இவங்கெல்லாம் வந்து கேத்தன் மேத்தா இவங்கெல்லாம் சேர்ந்து there was a group of directors that raised the standard of like by making certain films. அந்த மாதிரி இங்கே எல்லாருமே கொஞ்சம் தனித்தனியாக இப்போ இந்த டைரக்டர் வந்து இவ்வளோ நாளாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு, இந்த டைரக்டர் அந்த மாதிரி தானே தவிர ஒரு மூவ்மெண்ட் ஒரு குரூப் வந்துட்டு சேர்ந்து பாரு அந்த டைமில் என்ன மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி என்ன எனக்கு சொல்ல தெரியல கரெக்டாக. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 படங்கள் அந்த அளவுக்கு ஒட்டாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன சார்? இப்போ PS1 பார்த்துட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, சண்டைலாம் இருக்குது, கடைசியில் கப்பல் இதெல்லாம் சியில் ஃபைட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கதைப்படி அந்த ப்ரொக்ரெஷனுக்கு அப்புறம் ஒரு ட்ராமாட்டிக் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் ட்ராமாட்டிக்காக ஆகுது. ஸோ 2வது படத்தை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபிலிமில் இருந்த ஜாலி என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அந்த இது வந்து அவ்வளோ இல்லை, இது வந்து மெயினாக ரொம்ப சீரியஸாக போகிற கதை. பட் நீங்கள் அப்படி பார்த்தாலும் அந்த படம் வந்து ஒரு இட்ஸ் கிராஸ்ட் ஓவர் ஸோ மச், இட்ஸ் மேட் அ லாட் ஆஃப் மனி. பட் அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் எழுத முடியும். தட் இஸ் அந்த ப்ரொக்ரெஷனில் தான் போக முடியும். லைக் ஜஸ்ட்டு இந்த சீனில் காட்டி வைக்கலாமேன்னு வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு தியரி எனக்கு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்புமே பொன்னியின் செல்வன் படித்தவங்க விச் இஸ் மோஸ்ட்லி த ஓல்டர் ஜென்ரேஷன். பிகாஸ் புது ஜென்ரேஷனில் அவ்வளோ பேர் படித்ததில்ல. அவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு லைக் they might have some of them would have liked the film, some of them would have said என்னடா நான் படித்த பொன்னியின் செல்வன் மாதிரி இல்லையே, இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கே அந்த மாதிரின்னு வந்துட்டு செகண்ட் வந்தோன்னா அவ்வளோ எந்தூசியாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். 3வது எனக்கு இட் could also be that ஒரு ஹிட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக பார்ட் 2 அந்த எடுக்கிறதுனால அந்த ஃபார்முலா ஒர்க் ஆக போகுதோ. ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ லைக் அதனால வந்து ஒரு படத்தை ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து ஐ திங்க் சில சமயம் வந்து லைக் இப்போ பாகுபலியில் வந்து அந்த ஒரு பயங்கர ஒரு கிளிஃப் ஹேங்கர் ஆச்சுல, அது வைடிட் கட்டப்பா கில் பாகுபலின்னு அவங்க ரொம்ப கிளவராக என்ன பண்ணாங்கன்னா அதுவே ஒரு பயங்கர ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியாக. ஸோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ இல்லை வைடிட் கட்டப்பா கில் பாகுபலி அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனால் ஆக்சுவலி எனக்கு அந்த ரீசன் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. பட் தட் வாஸ் ஐ வென்ட் டு see the movie because of like எதனால வாட் இஸ் திஸ் பிக் ரீசன், பிகாஸ் அது ஒரு பயங்கர ட்ரைவில் ஒரு பயங்கர ட்ராப். ஐ திங்க் the build-up also has to be there. I think if you release 2 films very close to each other, அதான் PS1 பார்த்துட்டோம்ல, எதுக்கு லைக் அந்த வேர்ல்டு தான் தெரியல, லைக் இப்போ வேறு எதாவது பார்க்கலாமே அது கூட இருக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிட்டா எல்லா படமும் ஹிட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணி காமிச்சாதான் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும்.
பட் நீங்கள் ரைட், பிகாஸ் இப்போ கமல் வந்து ஜப்பானில் கல்யாணராமன் பண்ணப்போ அதுவும் ஃப்ளாப்பு. வேற என்ன நிறைய படங்கள் வந்து பார்ட் 2 பண்ண. மலையாளத்தில் திருஷ்யம் 2 பெரிய லெவலில் ஒர்க் ஆயிருந்தது. பிகாஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் 1 செம்ம ஹிட்டு. பட் பார்ட் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா வந்து சரி பார்ட் 1 ஹிட் ஆச்சு ஏதோ ஒன்று போட்டுரு அந்த மாதிரி இல்லை. அவங்க வந்து ஹார்ட் கோராக அதில் வந்து அந்த பார்ட் 1ல் இருந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பார்ட் 2ல் இருந்தது. அது வந்து கரெக்டான இடத்துல ஆரம்பித்து எந்த ஒருத்தன் வந்து எல்லாம் நான் ஐ ஹவ் கவர்ட் ஆல் த இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நான் அந்த பாடி ஒழிச்சு ஒன்றுமே லைக் எல்லாம் இது நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கு எப்படி சீக்குவல் எடுப்பாங்க, பிகாஸ் இதுதான் வந்து அவ்வளோ கிளவர் அந்த அப்படி ஒரு க்ரைம், த பர்ஃபெக்ட் க்ரைம் ஹேஸ் ஹேப்பன். ஸோ இதுக்கு தாண்டி எப்படி இப்போ 3 நாளே போய் கன்ஃபெஸ் பண்ணால ஒழிய எப்படி இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுப்பாங்க. அப்புறம் போய் பார்த்தா எவனோ ஒருத்த வந்து நைட்டில் ஓடி வந்திருக்கான் அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து தட் டேக்ஸ் தெம் டு தட் ஜோன். சஸ்பென்ஸ் மூவிஸ்லாம் நீங்கள் அதான் நான் சொல்லலை, ஜான்ரர் ஃபிலிம்ஸில் சீக்வல்ஸ் யூஸ்வலி ஒர்க். தட் இஸ் சஸ்பென்ஸ், ஹாரர், இது இப்போ அரண்மனைலாம் நீங்கள் பார்த்தீங்க, காஞ்சனா, சிங்கம். ஸோ அந்த லைக் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் லைக் சிங்கம், ஹாரர் ஃபிலிம்ஸ் லைக் காஞ்சனா, அதெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பண்ணுறது. பிகாஸ் பீப்புள் ஆர் பேசிக்லி சேயிங் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியும், ஸோ அதே கதை தான் வேறு மாதிரி இருக்க போகுது. அதே மாதிரி ஜேம்ஸ் பாண்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் மிஷன் இம்பாசிபிள், இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம போய் ஓகே இந்த வில்லன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், பட் ஓவராலாக கதை என்னென்னா ஒரு ஹீரோ ஒரு வில்லன், நிறைய சேஸு, நிறைய ஃபைட், அதான் கதை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்ட் 17, 18 அதெல்லாம் கூட மக்கள் பார்த்துருவாங்க. பட் இந்த ட்ராமாட்டிக் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இழுக்கிறது. இப்போது ஜெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு, லியோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கம்பேரிசன் இருக்குமோ கலெக்ஷன் ரிலேட்டடாகவோ, இல்லை வந்து ஸ்டார்ஸ் அந்த அஃப்கோர்ஸ் இருக்கும். ஏன் அந்த கம்பேரிசன் வருது? இப்போ நான் விக்ரமும் நல்லா பண்ணியிருக்கு, பொன்னி செல்வனும் நல்லா பண்ணியிருக்குன்னு நம்ம சந்தோஷப்படுவோமா, இல்லை எந்த படம் நல்லா பண்ணியிருக்கு இது வந்து இவ்வளோ கோடி அந்த அவ்வளோ கோடின்னு அது என்ன கணக்கு நம்மளுக்கு, அதனால் நம்மளுக்கு எதாவது பணம் வரப்போதா? இல்லை, த ஒன்லி வே பாக்ஸ் ஆஃபீஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் இட் கிவ்ஸ் அன் ஐடியா ஆஃப் வாட் பீப்புள் ஆர் வில்லிங் டு வாட்ச். அது ஒன்று தான் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு த பப்ளிக். மற்றதெல்லாம் ப்ரொடியூசர் வந்து டெஃபினெட்லி ஹி கேர்ஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ், த எக்ஸிபிட்டர், ஆல் தீஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபிகர்ஸ் எவ்வளோ, ஆக்குபென்சி எவ்வளோ, அதெல்லாம் இருக்குது. பட் ஆர்டினரி பீப்புள் ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பேசுகிறேன் எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒரு கிரேஸ் ஏன் இப்படி இருக்குங்கிறது புரியல. பிகாஸ் லைக் அது வந்து அது ஏன் ஒரு ஃபேக்டர், பிகாஸ் அது வந்து ஒரு படத்தை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு படம் வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போது. லைக் எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட ட்ரெய்லர் வந்தால் எந்த ஆக்டராக இருக்கட்டும் கீழே வந்து கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு ஒரு நிறைய பேர் போடுறாங்க. அவங்க அந்த ஆக்டருக்காக போடுறாங்களா, இல்லை அந்த டைரக்டருக்காக போடுறாங்களா, அந்த மியூசிக் டைரக்டருக்காக போடுறாங்களா, இல்லை நிஜமாகவே பிடிச்சி போடுறாங்களா? இது the thing is that's why sometimes you just feel that இப்போ நான் லோகேஷே வந்து நான் ஒரு மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டு அப்புறம் தானே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஆச்சு. பட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் பிளேம் ஹிம் அட் ஆல், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது நீங்கள் முதல்ல ஃபேன் சர்வீஸ் பண்ணுறது சேஃப். பிகாஸ் அந்த ஃபேன் சர்வீஸ் முடிச்சுட்டு அப்புறம் என் கதைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்கிறது மேபி இட்ஸ் த சேஃபஸ்ட் வே டு டூ. பிகாஸ் இது இல்லாமல் அது ஓடாது. இல்லை ஓட இருக்கா தெரியல, ஓடாதான்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இதாவது கொடுத்தா சாங் இருக்குது, இது இருக்குது, கொஞ்சம் கெத்தான காலேஜ் சீன்ஸ் இருக்குது, சேஸ் இருக்குது, இது இருக்குது. ஸோ யூ ஆர் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு கெட் போத் திங்ஸ். பட் ஐ திங்க் people should not give out numbers, but more importantly you don't know யாரோட நம்பர்ஸ் வேலிடுங்கிறது. பிகாஸ் ஹாலிவுட் வந்து யூ கேன் ரியலி ட்ரஸ்ட் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஆஃப் மூவிஸ், பிகாஸ் அங்கே என்டையர் சிஸ்டம் இஸ் ஆட்டோமேட்டட். ஹாலிவுட் லைக் இப்போ வந்து விக்ரம் வந்து ஹாலிவுட்டில் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி பண்ணிச்சுன்னா, ஹாலிவுட்னா தட் இஸ் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் இவ்வளோ படம் பண்ணிச்சு, இல்லை யூரோப்பில் இவ்வளோ படம் பண்ணிச்சு இவ்வளோ அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு நம்மலாம். பிகாஸ் அங்கே எல்லாமே டிக்கெட்ஸ் வந்து ஆட்டோமேட் கம்ப்யூட்டரைஸ்ட் அண்ட் தேர் ஆட்டோமேட் லைக். ஸோ தெர் இஸ் நோ மேனுவல் செல்லிங் ஆஃப் டிக்கெட்ஸ். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ இங்கே வந்து
100 டிக்கெட் விற்றவன் வந்து 50 டிக்கெட் விற்றேன், 50 டிக்கெட் தான் விற்றேன்னு சொல்லலாம் டேக்ஸ் பர்பஸஸ்க்கு. ஸோ அது வந்து ஒரு ஒரு சிட்டிஸை தவிர சொன்னீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது கிடையாது. ஸோ தியேட்டர் ரெண்டாவது நாள் வந்து சக்ஸஸ் பார்ட்டின்னு வைப்பாங்க, கேக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. பட் தியேட்டருக்குள்ளே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஒரு ஆக்சுவலி ஒரு ஐ சம்டைம்ஸ் ஃபீல் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேம் டு கிரியேட் அ பர்செப்ஷன் அரவுண்ட் அ மூவி. பட் அந்த சக்ஸஸ் பார்ட்டி எல்லா சேனல்ஸ்லேயும் வந்துடுறது. ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் அ வெரி ரேண்டம் திங். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு டேரக்டரோட சிக்னேச்சர் அந்த படத்தில் இருந்தாலே அந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு படமாக மாறிடும். அது எனக்கு மட்டும், நான் பப்ளிக்காக ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் மை செல்ஃப். உங்களுக்கு மட்டும். இப்போ நான் ஒரு சில படங்கள் சொல்கிறேன், அந்த படங்கள்லாம் அந்த டேரக்டரோட சிக்னேச்சர் இருந்துச்சா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வலிமை. ஓ நோ நோ. பீஸ்ட். நோ. விவேகம். நோ. தர்பார். நோ. ஓகே. ஹீரோ PS மித்தன் சார் படம், சிவகார்த்திகேயன் சார் ஹீரோ. Somewhat yes. ஓகே. மாஸ்டர். Somewhat yes. பிரின்ஸ் அனிதீப் சார் சிவகார்த்திகேயன் சார் படம். Somewhat yes. I'll tell you why. Because அந்த படம், see I think that film was killed by over expectation. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜாதி ரத்னாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆல்சோ ஐ திங்க் அந்த படத்தை வந்து அந்த ஃப்ளேவரே வந்து அது சிவகார்த்திகேயன் தவிர வேறு யாராவது பண்ணியிருந்தா அது ஆக்சுவலி ஒரு 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 லைட் காமெடின்னு என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் யூ கெட் வெரி பிக் ஸ்டார் அண்ட் புட் தம் இன் அ ஸ்மால் மூவி, சம்டைம்ஸ் த ஃபிட் டசன்ட் ஹேப்பன். ஐ திங்க் அதான் அந்த படத்தில் என்னடா அது இவ்வளோ ஸ்டாருக்கு ஏற்ற மூவியாக அது மக்களால் அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி நிறைய இடத்துல சிரித்தேன். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் அ கிரேட் மூவி ஆர் பட் மக்கள் சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ இன்னும் மட்டமான படம்லாம் இல்லை. ஐ ஃபவுண்ட் இட் அட்லீஸ்ட் லிட்டில் பிட் லைக் தேர் வாஸ் ஒன் வெரி குவர்க்கி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வாஸ் தேர், வெரி ஒரிஜினல் சென்ஸ் ஆஃப் ஜோக்ஸ். சீனில் எழுதுகிற விதம்லாம் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ ஃபவுண்ட் தட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். NGK. எஸ். I mean, I'm not a big fan of the film, but there was definitely Selva signatures there. ஜெகமே தந்திரம். To an extent, yes. முகமூடி. Yes. I would say, see, signature-ங்கிறது, what I'm saying is முகமூடி மிஸ்கினோட ஒரு நல்ல படங்களில் ஒன்றுனா நான் I won't say yes, but அவர் பண்ண படங்கிறது இட்ஸ் தேர், தட் சிக்னேச்சர் இஸ் தேர், அவரோட படங்கிறது. பட் தட் இஸ் வாட் ஐம் சேயிங். எனக்கு ஒரு படத்தை போனால் ஐ டோன்ட் லைக் டு சி சும்மா யாரோ வந்து ஒரு கதை எடுத்து இப்போ நீங்கள் போர் தொழில் பார்த்தா கூட இட் இஸ் ஸோ ஃபோக்கஸ்ட் இன் த டைரக்ஷன், லைக் இட்ஸ் அ டிரெக்டர்ஸ் மூவி. இட்ஸ் நாட் அன் ஆக்டர்ஸ் மூவி, இட்ஸ் நாட் அ ரைட்டர்ஸ் மூவி, இட்ஸ் அ டிரெக்டர்ஸ் மூவி, யூனோ. ஸோ தட்ஸ் வாட்ஸ் ரியலி லைக் இன்ட்ரெஸ்டிங் டு, பிகாஸ் இதே கதையை நீங்கள் வந்து ஒரு 100 டேரக்டர் கொடுத்தாங்க, 100 படங்கள் கொடுப்பாங்க, எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் எடுப்பாங்க. பட் இவர் வந்து எப்படி எடுத்திருக்காருங்கிறது அந்த ஃபோக்கஸ் வாஸ் ரியலி குட் டு மீ. ஸோ தட்ஸ் வாட் ஐ லைக் அபவுட் வாட்சிங் ஃபில்ம், பிகாஸ் ஐ திங்க் த பிகஸ்ட் ஸ்டார் இன் அ ஃபில்ம் இஸ் த டைரக்டர். த பிகஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் அ ஃபில்ம் இஸ் த டைரக்டர், பிகாஸ் அவர் வந்து ஒழுங்காக பண்ணலன்னா அவர் ஒன்றுமே கிடையாது படத்தில். அண்ட் ஐ திங்க் வி நீட் லைக் more good directors of commercial cinema. பட் எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஆறுதல் தர விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கூழாங்கல், நசீர், அந்த மாதிரி கொஞ்சம் படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து நல்லாவே ஒரு 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 இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் ஃபெஸ்டிவல்ஸில் போயிட்டு அவார்ட்ஸ்லாம் வாங்குது. பிகாஸ் தமிழில் நம்மளுக்கு ஆர்ட் ஃபிலிம்ங்கிற ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. பிகாஸ் மலையாளத்துலேயும் பெங்கால்லையும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தது கிடையாது. ஸோ மேபி இந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு ஐ ஃபீல். பட் தீஸ் ஆர் வெரி குட் ஃபிலிம்ஸ் அண்ட் தி கெட்டிங் அ லாட் ஆஃப் அட்லீஸ்ட் நோட்டீஸ் ஃப்ரம் செலக்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ எனக்கு வந்து என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, அட்லீஸ்ட் முந்திலாம் வந்து ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராமர்ஸ்லாம் வந்து மெயினாக பாம்பேக்கு வந்து அனுராக் கஷ்யப்பை பார்த்து மீட் பண்ணிட்டு அவர் படங்கள் மட்டும் எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது சவுத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் இப்போ அவங்கெல்லாம் தேர் கமிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் சேயிங் வாட் ஆர் த ஃபில்ம்ஸ் வி கேன் ப்ரோக்ராம், அண்ட் தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபெஸ்டிவல் சர்க்கிட் அவார்ட்ஸ் இதில் ஐ திங்க் அண்ட் I can't, the one film I'm really waiting for is கொட்டுக்காளி.
அது பிகாஸ் கூழாங்கல் டைரக்டர் அது தட்ஸ் மை மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் ரைட் நவ். ஸோ கடல் டைரக்டர் சிக்னேச்சர், ஆமாம். oh yeah, ஓகே. not a great film overall, but the director's signature is there. Yeah. ஃபைனலி இன்னைக்கு இருக்கிற அந்த யங் ஃபிலிம் மேக்கர் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், இல்லை ஏதாவது உங்களோட ஒப்பீனியன், நான் என்னங்க அட்வைஸ் இல்லை கொடுக்குறேன்? ஏதாவது ஒரு ஒப்பீனியன், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ நான் இப்போ டைரக்டர்னு சொன்ன ஒரு டெஃபினிஷன் வந்து இன்னொருத்தரை கேட்டால் எனக்கு ஜாலியான படம் ஒருத்தர் கொடுத்தார், அவர் தான் நல்ல டைரக்டர், கதை நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஐ எம் லுக்கிங் அட் ஹவு அ பர்சன் மவுண்ட்ஸ் அ மூவி. அவங்க எப்படி ஆக்டர்ஸை ப்ராப்ஸ் இது அது ஸ்டேஜிங் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த விஷுவலை பார்த்தா அந்த மீடியத்தை யூஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சீரியல் மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சிரிச்சா போதும், அழுதா போதும், அவங்க நல்லா டைரக்ட். இப்போ வந்து நானும் ரைட் இல்லை, அவங்க எல்லாருமே ரைட் தான். பிகாஸ் நம்ம வந்து ஒரு 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 நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுதானே இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிசைட் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம், வாட் லைக் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. டு யூ வாண்ட் டு ஷோ யோர் க்ரியேட்டிவிட்டி ஆர் டு யூ வாண்ட் டு மேக் அ லாட் ஆஃப் மனி? பிகாஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இணையாது. யூ கேன் டூ இட், பட் யூ ஹாவ் அது வந்து நான் ரெண்டுமே பண்ணுறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி கஷ்டமான விஷயம். ஸோ பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து தே வாண்ட் மூவிஸ் தட் ஆர் கட் அட் அ வெரி லைக் ஹை ஸ்பீட், யூனோ லைக் பிகாஸ் அவங்களுக்கு வந்து இல்லைனா பேஷன்ஸே இல்லை பார்க்குறதுக்கு. இந்த ஒரு நிலைமையில் நீங்கள் எப்படி தட் இஸ் வை ஐ லவ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் டாடா. பிகாஸ் ரொம்ப கிளாசிக்கலாக டைம் எடுத்து ஒரு கதையை சொல்லி லைக் ரியலி டுக் இஸ் டைம் அண்ட் லெட் தட் ஸ்டோரி ஃப்ளோ. அதனால தான் வி ஃபெல்ட் ஸோ மச் ஃபார் தட் கவின் கேரக்டர் அண்ட் தட் ஸ்டோரி அண்ட் எவ்ரி திங் லைக் தட். அதே வந்து எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட் கட் பண்ணிவிட்டு இது பண்ணி வச்சுருந்தாருன்னா லைக் ஒரு மாதிரி படமே வந்து கெக்கபிக்கன்னு ஆகிடும். பட் அதே நீங்கள் லவ் ஸ்டோரி எடுத்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னதுக்கு கம்ப்ளீட் நேர்மாறாக ஒரு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு. அதில் வந்து கான்ஸ்டன்ட் காட்ஸ் லைக் அந்த படமே ஒரு சீரீஸ் ஆஃப் வாட்ஸ்அப் ரீல்ஸ் மாதிரி இருக்குது. கேரக்டர் கன்சிஸ்டன்சி அவ்வளோ கிடையாது, லைக் நேரட்டிவ் கன்சிஸ்டன்சி அவ்வளோ கிடையாது. பட் பீப்புள் ஆர் என்ஜாயிங் இட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. தட் இஸ் தேர் மெயின் இது யூனோ லைக் திங். ஸோ ஐ திங்க் நீங்கள் டைரக்டர் ஆகணுன்னா முதல்ல யூ ஷுட் டிசைட். அண்ட் தி ஈஸியஸ்ட் வே டு டூ தட் இஸ் நான் யார் மாதிரி படம் எடுக்க விரும்புகிறேன். உடனே டேவிட் ஃபின்ச்சர்னு சொன்னால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிகாஸ் அந்த கல்ச்சர் வந்து நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வரமான்னு தெரில. பட் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா டைரக்டர்ஸில் நான் யார் எனக்கு பிடிச்ச டைரக்டர் யார் மாதிரி வர விரும்புகிறேங்கிறது டிசைட் பண்ணுறது ஐ திங்க் அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் சங்கர் மாதிரி வரலாம், மணிரத்னம் மாதிரி வரலாம், கௌதம் மாதிரி வரலாம், வெற்றிமாறன் மாதிரி வரலாம், எல்லாமே வேலிட் பார்ட்ஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் பட் ஆனால் யூ ஷுட் பி சுந்தர் சி மாதிரி வரலாம், கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி வரலாம். ஸோ உங்களுக்கு என்ன இது பார்த்து வேணுங்கிறது நீங்கள் அது ஒன்று கிளாரிட்டி வந்துச்சுன்னா, எது வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு சீரியஸ் படம் பண்ணோம், ஆனால் ஆடியன்ஸ்க்காக நான் வந்து இங்கே ஒரு குத்துப்பாட்டு வைக்கிறேன், ஒரு இது பண்ணுறேன், ஒரு அது பண்ணுறேன்னா, அப்புறம் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் படம் வந்து நடுவில் எங்கேயாவது நிற்கும். அந்த ஏரியாவில் வரக்கூடாதுங்கிறது இஸ் மை ஃபீலிங். தேங்க்யூ. பொறுமையாக நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ். அண்ட் திஸ் வாஸ் a good interview. Thank you very much. Yeah.